Assalamu alaikum students. Example 3.13. Prove that tan 315 degree cot minus 405 degree plus cot 495 degree and tan minus 585 degree equal to 2 proof பண்ணனும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சோ இங்க sin minus theta cosecant minus theta ஓட ஆன்சர் எப்படி வரும் and cos minus theta tan secant minus theta ஓட ஆன்சர் எப்படி வரும் tan minus theta cot minus theta ஓட ஆன்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா sin-உம் tan-உம் மைனஸ் வெளியே கொடுத்துரும். சரிங்களா? sin-உம் tan-உம் மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெளியே கொடுத்துரும் and same time sin-ஓட ரெசிப்ரோக்கல் வந்து cosecant சோ cosecant மைனஸ் நமக்கு வெளியே கொடுத்துரும் tan-ஓட ரெசிப்ரோக்கல் வந்து cot-உம் வந்து மைனஸ் வந்து வெளியே கொடுத்துரும். சரிங்களா? and எது மட்டும் நமக்கு வந்து இந்த மைனஸ் உள்ள வாங்கன்னு பார்த்தா மைனஸ் theta வச்சு மைனஸ் எழுதி உள்ளவனா சோ cos-உம் sec-உம் மட்டும் நமக்கு என்ன மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள வாங்கிரும். நம்மள கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சோ cos minus tan plus cos வரும் secant minus tan கண்டிப்பா வந்து plus secant வரும். இது வந்து நம்ம sin of trigonometry function in the quadrant அப்படின ஒரு வீடியோல நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் இருக்கும். சரிங்களா? சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இத வந்து என்ன பண்ண போறோம் சோ இதோட ஆன்சர் மட்டும் ப்ரூஃப் பண்ண போறோம். சோ நீங்க ஒவ்வொரு வேல்யூவை தனித்தனியா எடுத்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் tan 315 டிகிரி எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம tan 315 டிகிரி நீங்க எடுத்து பண்ணுங்க. சோ இந்த மாதிரி 350 டிகிரியை அலைட் ஆங்கிளால பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம் 270 plus something போனா அது 360 போடலாம். நான் 360 எடுத்துக்கிறேன். அப்போ tan எப்படி பாருங்க 360 plus 316 minus 45 டிகிரி நீங்க போடுங்க ஆன்சர் வந்து 315 டிகிரி நமக்கு வரும். சோ நமக்கு 360ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆக்சிஸ் இருக்கு x ஆக்சிஸ் இருக்குது. அப்ப இந்த 360ங்கிறது இந்த tan வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. இந்த x ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணாது. tan என்ன tan ஆவே போட்டுக்கலாம். சோ tan என்ன பண்ணுங்க நீங்க 45 டிகிரி போடுங்க. அடுத்து 360 minus theta. சோ 360 கீழ வாக வந்தா நம்ம வந்து 4th குவாட்ரண்ட். சோ 4th குவாட்ரண்ட் யார் வேணா பாசிட்டிவா இருப்பாங்க. cos ஓட வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவா இருப்பாங்க. அப்ப இந்த tan இது கண்டிப்பா என்னவா நமக்கு வந்து மைனஸா மாறும். அப்ப இதோட ஆன்சர் பார்த்தா சோ மைனஸ் ஆன்சர் மைனஸ் tan 45 ஆன்சர் ஒரு மைனஸ் 1 ன்னு வரும். சரிங்களா? அப்ப நமக்கு tan 315 ஆன்சர் மைனஸ் 1. அடுத்து பாத்தீங்கன்னா சோ cot போடுங்க minus 405 டிகிரியோட ஆன்சர் பாருங்க. அந்த மைனஸ் பாருங்க. அப்ப cot minus theta equal to minus cot theta. அப்ப இந்த மைனஸ் வெளிய வந்து மைனஸ் போட்டு cot போடுறது 405 டிகிரி எடுத்துங்க. அடுத்து 405 டிகிரி நீங்க எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தா 360 ஆமா பிரிக்கணும். அப்ப இந்த 405 நீங்க என்ன பண்ணுங்க 360 டேபிளா நீங்க டிவைட் பண்ணுங்க. சோ ஆன்சர் 1 டைம்ஸ் நமக்கு 360 வரும். இது ரிமைனிங் ஆன்சர் பார்த்தா 5 இங்க வேற வந்தா நமக்கு 10 வரும். இங்க நமக்கு 3 வரும். ஆன்சர் என்ன வரும் 45 டிகிரி வரும். எப்படி எழுதலாம்னு பார்த்தா சோ மைனஸ் போட்டு cot சோ 405 டிகிரியை 360 பிளஸ் ஒரு 45 நம்ம வந்து பிரிக்க முடியும். சரிங்களா? அகைன் வந்து 360ங்கிறது x ஆக்சிஸ். இந்த x ஆக்சிஸ் இருக்குது. அப்ப நம்ம 360 இந்த cot மாத்தமா கண்டிப்பா மாத்தாத cot காட்டாத ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோ மைனஸ் போட்டு ஒரு cot அப்படியே எழுதிக்கிறேன் 45 டிகிரி எழுதியாச்சு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல சோ இதுக்கு முன்னால பிளஸ் வருமா மைனஸ் வருமா நீங்க கேப்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா சோ 360 plus theta is called the first quadrant. சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கனால சோ இந்த cot எப்படி தான் இருக்கும் பிளஸ் தான் இருக்கும். இங்க வந்து கண்டிப்பா பிளஸ் தான் வரும். அப்ப அகைன் பாத்தீங்கன்னா சோ இந்த பிளஸ் க்கு மைனஸ் ஆன்சர் மைனஸ் போடுங்க. cot 45 டிகிரியோட ஆன்சர் வந்து 1/tan தான் வரும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/tan tan 45 டிகிரி. சோ tan 45 டிகிரி. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 -1 வரும். சோ டினாமினேட்டர் 1 இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து -1 நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ tan -405 டிகிரியோட ஆன்சர் இங்க வருது -1 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா சோ அடுத்த டைம்ல இருக்குது cot 495 டிகிரி நம்ம என்ன பண்ண போறோம் பிரிக்க போறோம். சோ இந்த 495 டிகிரியை சோ நீங்க 360 டேபிளா நீங்க பிரிச்சீங்கன்னா சோ வாட் இஸ் ஆன்சர் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 டைம்ஸ் 360 வரும். இது ரிமைனிங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வரும். இது ரிமைனிங் ஆன்சர் நமக்கு பாத்தீங்கன்னா 3 வரும். இதோட ஆன்சர் 1 வரும். ஆன்சர் 135 டிகிரி. அது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா சோ cot போட்டுங்க 360 plus 135 டிகிரி பிரிக்க முடியும். அகைன் பாருங்க இந்த 360 ங்கிறது cot சேஞ்ச் பண்ணானா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணாத x ஆக்சிஸ் இருக்கு 0 and 180 and 360 ங்கிறது கண்டிப்பா மாத்தாத cot காட்டாத இருக்கும். cot போட்டு பண்ணுங்க நீங்க வந்து சோ 135 டிகிரி போடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 360 plus theta 360 plus theta is called the first quadrant. first quadrant எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். நம்ம காட்டோட என்ன தான் நமக்கு வந்து இது பிளஸ் தான் கொடுக்கும். அகைன் வந்து நமக்கு 135 டிகிரியோட ஆன்சர் நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். அப்ப நீங்க டைரக்டா இன்புட் பண்ணலாம். இல்லனா பண்ண அந்த 135 டிகிரி அலைட் ஆங்கிள் எப்படி பிரிக்கலாம் 90 plus 45 பிரிக்க முடியும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ cot போட்டு ஒரு 90 plus ஒரு 45 இன்புட் பண்ணுங்க. சரிங்களா? அகைன் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஆபரேட் பண்ணீங்கன்னா சோ 90 ங்கிறது cot வந்து மாத்துமா கண்டிப்பா மாத்தும். 90 ங்கிறது மேல கீழ இருக்குல மாத்தும். இந்த cot வந்து எதுவா மாறும்
அப்படின்னு பார்த்தா tan 45 டிகிரி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த இடத்துல 90 plus theta எத்தனை குவாட்ரண்ட் பண்ண 90 plus theta is called the first quadrant. So first quadrantல யார் மட்டும் பாசிட்டிவ் sin மட்டும் பாசிட்டிவ். ஆனா இங்க cot இருந்தா கண்டிப்பா என்ன கொடுக்கும் மைனஸ் கொடுக்கும். அப்ப minus tan 45 னா மைனஸ் ஆன்சர் நமக்கு 1 ன்னு வரும். So minus minus tan 45 னா what is the answer நமக்கு 1. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? So tan answer minus 585 டிகிரி இருக்குது. So இது எப்படி எழுதலாம்னு பார்த்தா so tan minus theta அப்ப ஆன்சர் minus tan தான் வரும். minus tan 585 டிகிரி நமக்கு கன்வர்ட் ஆகும் ஈக்குவல் டு சரிங்களா? அப்ப 585 டிகிரி நீங்க 360 டேபிள்ல நீங்க பிரிச்சீங்கன்னா so 585 டிகிரிய so 360 டேபிள்ல நீங்க டிவைட் பண்ணுங்க. so 1 times so 360 வரும். the remaining answer 5 2 நமக்கு ஆன்சர் 2. அப்ப ஆன்சர் 225 டிகிரி வரும். அப்ப எப்படி எழுதலாம் minus ஒரு tan போட்டுங்க. so 360 plus 225 டிகிரி பிரிச்சு எழுத முடியும் சரிங்களா? இப்ப அடுத்து இந்த இடத்துல இந்த 360 tan மாத்தினா கண்டிப்பா மாத்தாத ஆன்சர் மைனஸ் போட்டு tan போட்டு 225 டிகிரி போட்டுங்க. அடுத்து முன்னால பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா 360 ங்கிறது இங்க இருக்குது. சோ பிளஸ் இஸ் கால்ட் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மீன்ஸ் நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வரும். பிளஸ் தான் நமக்கு வரும். சோ அப்ப ஆன்சர் minus tan 25 டிகிரி. அகைன் வந்து இந்த 225 டிகிரி எப்படி எழுதலாம்னு பார்த்தா 180 பிளஸ் இப்படி பண்ணலாம் 45 டிகிரி போட முடியும். அப்ப ஆன்சர் மைனஸ் tan so 180 ஒரு பிளஸ் ஒரு 45 நீங்க போடுறீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 225 வரும். சோ இந்த 180 ங்கிறது tan மாத்தினா கண்டிப்பா மாத்தவே மாத்தாத அப்ப ஆன்சர் நமக்கு வந்து மைனஸ்னே போட்டுக்கலாம். மைனஸ் போட்டு tan அப்படி போட்டுக்கங்க. சோ இந்த 45 டிகிரி அப்படி எழுதி முடிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா so 180 plus theta is called as the third quadrant. third quadrant யார் வழியா பாசிட்டிவ் tan அப்ப tan தான் இருக்கும். கண்டிப்பா எழுதா முன்னாடி என்ன நமக்கு வந்து பிளஸ் வேல்யூ தான் இருக்கும். நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா minus tan 45 டிகிரி. அப்ப minus 40 டிகிரி is minus 1. அப்ப எல்லா ரிசல்ட் தனியா நம்ம டோட்டல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம தேவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா so tan 315 டிகிரி அடுத்து இன்டு so cot minus 405 டிகிரி அடுத்து பிளஸ் so cot போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா 495 டிகிரி அடுத்து tan போட்டு minus 585 டிகிரி. So equal to இதனோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் நமக்கு -1 -1 -1 -1 வருது. So -1 into ஒரு -1 plus இதனோட ஆன்சர் -1 இதனோட ஆன்சர் -1. அப்ப ஆன்சர் 1 plus 1. So இந்த ரெண்டையும் மல்டிப்ளை 1 வரும். So இந்த ரெண்டையும் மல்டிப்ளை 1 ஆன்சர் வாட் இஸ் ஆன்சர் ரூட் ஆன்சர் வந்து 2 வரும் equal to RHS தேவையான hence root result. That's a value.